அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு அதாவது 30/7/2025 அன்னைக்கு குரூப் 2A கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லி எனக்கு கவுன்சிலிங் மெமோ வந்திருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து ஒரு மெசேஜ் ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே உள்ளதை விட்டுருங்க, அது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி வந்த மெசேஜ் அது. அது கீழே இருக்குது பாருங்கள், 6:26 PM போட்டு ஒரு மெசேஜ் இருக்குது இல்லையா, அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். ஆல் த வேக்கன்சிஸ் ரிலேட்டிங் டு த போஸ்ட் ஆஃப் சிசிஎஸ்சி 2 குரூப் 2A சர்வீசஸ் 08/2024 இன் யுவர் கேட்டகரி ஹேவ் பீன் ஃபில்டு. யூ ஆர் நாட் ரெக்வயர்ட் டு அட்டெண்ட் இந்த பிசிவின்னு இருக்கு இல்லையா, பிசிவினா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பிசிவி கம் கவுன்சிலிங் ஆன் த ஷெட்யூல் டேட். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் விசிட்னு போட்டு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கேட்டகரியில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. அதனால் நாளைக்கு நான் வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ எதுக்காக இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் இந்த மாதிரி வெற்றியின் விளிம்பு வரைக்கும் போய் தோற்று போயிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கொஷின் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன்னா நான் இன்றைக்கே கவுன்சிலிங் போயிருப்பேன், எனக்கு ஆசைப்பட்ட போஸ்ட் கிடச்சிருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் அப்பப்போ நடக்கும், இதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு நாம் எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த எக்ஸாமில் போஸ்டிங் கிடைக்கலனாலும் இந்த எக்ஸாமில் போஸ்டிங் கிடைச்சிருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.